டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆசி பாட்காஸ்ட் அன்பர்களுக்கு உள்ளங்கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த வாரம் நாம் பேஷன்ஸ் இஸ் த ஆம்ப்லி ரிவார்ட், மிகப்பெரிய வெகுமதியை அளிக்கக்கூடியது. அந்த வகையிலே பொறுமை என்ற அந்த தவத்தை பற்றி, அது ஒரு விதமான மெடிடேஷன். அதை பற்றி நாம் இங்கே சில வார்த்தைகள் பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. இங்கே எப்படி நாயன்மார்கள் ஆழ்வார்கள்னு வாழ்ந்தாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் பல பேர் வாழ்ந்திருக்காங்க. ஏக்நாத்னு ஒருத்தர், அவர் வடநாட்டில் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. அவர்கிட்ட குடும்பமாக வருவாங்க. அவர் ரொம்ப இயல்பாக இருப்பார். அவர் அப்போ ஒரு குடும்பம் வருது. அந்த இதில் ஒரு சின்ன குழந்தை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான், வளர்றான். 18 வயசு 19 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு கேள்வி வருது. எப்படி இவர் எப்போவுமே மலர்ந்த முகத்தோட எப்படி ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஸ்மூத் டங்க் தான் இருக்குது இவருக்கு, எப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போ ஒரு நாள் அவனுடைய டீனேஜ் அந்த இது கம்ப்ளீட் ஆகும்போது அவனுக்கு அந்த பொறுமை இல்லாத போது அவனுக்கு ஒரு கேள்வி வருது. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறான் அந்த மாஸ்டர், ஏக்நாத்ன்ற மாஸ்டர்கிட்ட. கேளுப்பா அப்படின்றார் அவர். மாஸ்டருங்க எப்போவும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரெடிமேடு ஆன்சர் வச்சுருக்க மாட்டாங்க. அவன் கேள்வி கேட்குறான். நான் சின்ன குழந்தையிலேருந்து உங்களை பார்க்குறேன், எப்போவுமே நீங்கள் அதிர்வடைஞ்சதே கிடையாது. நீங்கள் அஜிடேட்டே ஆகாமல் பேசுகிறீங்களே எப்படி அப்படின்ற போது அவர் நேரடியாக ஆன்சர் பண்ணாமல், எனக்கு இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குப்பா, ஒரு விஷயத்த சொல்லணும் உனக்கு அப்படின்றார். என்ன குருஜி அப்படின்னு கேட்குறான். நீ இன்னும் 1 மாதம்தான் இருப்ப, அதை என் மனசில் சொல்லலாமா வேணாமான்றது, நீ உன் உடம்ப நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவனுடைய கேள்வியெல்லாம் அவனுக்கு மறந்து போயிடுது. என்ன குருஜி சொல்கிறீங்க? ஆமாம், நீ ரொம்ப யார்கிட்டையும் ரொம்ப நிதானமாக இரு, உடம்பை பார்த்துக்க, உனக்கு அந்த டைம் வருது, இப்போ 1 மாதத்துக்கு மிக கவனமாக இருக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறார். அவன் இப்போ வணங்கிட்டு உடனே கிளம்பிடுறான், வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி குருநாதர் ஏக்நாத் சொன்னதை சொல்கிறான். அவங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க, குரு சொன்ன எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதனால் நீ அப்படியே கொஞ்சம் இறை வழிபாட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான், படுத்துடுறான். 1 வாரம் 2 வாரம் போகுது. 30ஆவது நாள் ஏக்நாத்தே வரார், வீட்டுக்கு வர்றார். ஏக்நாத் அவனை கூப்பிட்றார். இன்னையோட 30 நாள் ஆகுதுப்பா அப்படின்றார். ஆமாம் குருஜி அப்படின்றான். சரி, நீ யார்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு கேட்குறாரு. பொறுமை இழந்து பேசினியா அந்த 30 நாள்லன்னு சொல்கிறார். இல்லவே இல்லைங்கிற குருஜி, நான் அப்படியே பயந்து போய் ஒவ்வொரு நாளையும் இறை உணர்வோடு இருந்து கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீ கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்லியிருந்தேன்னா உனக்கு புரியாது, அதனால தான் இந்த மாதிரி பதில் சொன்னேன். உனக்கு 1 மாதம் டைம் இருந்தது, எனக்கு அது கூட கிடையாது. எனக்கு அடுத்த மூமெண்ட்டு கூப்பிட்டாலும் நான் கிளம்பணும். இறைவனுடைய உத்தரவு எப்போ கிடைக்குமோ அப்போ நான் கிளம்ப தயாராக இருக்கேன். அதனால் என்னால் யாரையுமே விரோதமாக பார்க்க முடியல. தற்காலிகமாக இங்கே இருக்க போகிறோம். we are only visited this planet earth temporarily. ஸோ நம்ம எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. யாரையும் பகைச்சிக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அன்போடும் பொறுமையோடும் நம்ம மற்றவர்களிடத்தில் தொடர்பு கொள்கிறதுன்றதில் கவனமாக இருக்கணும். இதை உன் வயசுக்கு நான் எடுத்து சொன்னால் உனக்கு புரியாது. அதனால் இப்போ எப்படி நீ இருந்தியோ, எப்படி மற்றவர்களோட தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருந்தியோ, இதே மாதிரி தொடர்புகள் இனி வரும் நாட்களில் நீ உனக்கு நீண்ட ஆயுள் இருக்குது. ஆனால் யாரையும் வேதனைப்படுத்தாத, யாரையும் துன்பப்படுத்தாமல் பேசி பழக கற்றுக்க அப்படின்னு சொல்லி அந்த மகான் சொல்கிறாரு.
அந்த வகையிலே வள்ளுவ பெருந்தகை சொல்கிற போது, நோற்றல்ல ஆற்றல் மேம்பட்டவர்கள், அதாவது நோற்றல்னா மெடிடேஷனில் ஹை லெவலில் இருக்கவங்க பெரிய ஆளுங்க தான். அதை விட பெரிய ஆளுங்க யாருன்னா, மற்றவங்க ஹார்ஷாக பேசும்போது அமைதியாக இருக்காங்கல்ல, அவங்க தவசிகளை விட மேலானவங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாம் நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. மாறாக எல்லோருக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசும்போது சயின்டிஃபிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், யூனிவர்ஸில் அவங்க மனசில் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் யூனிவர்ஸில் போய் கலந்து யூனிவர்சல் எனர்ஜி நம்ம உடம்பில் இறங்கும். நம்ம ஒருத்தரை வேதனைப்படுத்தும் போது அவங்களுடைய எனர்ஜி பிரபஞ்சத்தில் கலந்து நமக்கு வர யூனிவர்சல் மேக்னட்டிசத்தை கட் பண்ணி விட்டுரும். அந்த யூனிவர்சல் மேக்னட்டிசம் கட் ஆகிட்ட உடனே நமக்கு காரணமே இல்லாமல் ஒரு வித துக்கம், பயம், வெறுப்பு, வாழ்க்கையில் ஒரு சலிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதைத்தான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் பிளெஸ்ஸிங்ஸை பற்றி பேச போகிறோம். ஆசீர்வாதத்தை பற்றி ஆசி பாட்காஸ்டில் நம்ம பேச இருக்கின்றோம். அந்த வகையில் நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது. மேலும் அடுத்தவர்களை மதிக்க பழக வேண்டும், நேசிக்க பழக வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று இயற்கையை வேண்டிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.